வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, கம்பராமாயணத்திலிருந்து. இது ஆரம்பிக்கும்போது தசரன் வந்து முத வந்து குழந்தை இல்லாமல் இது பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் அந்த புத்திர காமேஷன் ஒரு யாகத்தை இது பண்ணி ஒரு 4 குழந்தைகள் அந்த யாகத்தின் மூலமாக கிடைக்கிது. கோசலைக்கு வந்து ராமன், கைக்கு வந்து பரதன், சுமித்திரைக்கு வந்து லக்ஷ்மணன், சத்ருகன் இவங்கெல்லாம் பிறகுறாங்க. பிறந்துட்டு இவங்களாம் நல்லா வளர்க்கணும். அந்த ஒரு இதில் வந்து அடுத்து வந்து வசிஷ்டம் அவனோட முனிவர் மூலியமாக பேர் வைக்கணும், அடுத்த ஒரு இதுக்கு போகிறாங்க. இந்த இதில் பேர் வைக்கிறதுக்கு, ராமருக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இது ஒன்று இருக்குது. கஜேந்திரன் யானை வந்து இந்த முதலை வயலில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று வந்து அந்த யானை கத்தும்போது திருமால் வந்து காப்பாற்றுவார். அந்த நேரத்தில் அந்த ஒரு இது பையனாக வந்து இந்த ராமன் அப்படி ஒரு பேரை வந்து அந்த முதல் குழந்தைக்கு சூட்டுவாங்க. கோசலோட மகன் அந்த ராமன், அதில் தெரிஞ்சுதான். இதில் வந்து குழந்தை பெற்ற பிறகு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க குருகுலத்தில் சேர்க்கணும். அந்த ஒரு கட்டத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் வந்து 5 வயசில் போய் சேர்க்குறாங்க. இங்கே வந்து இவனும் ஆண்டியும் சரி அரசனும் சரி எல்லோரும் ஒரே இதில் இருக்கணும், அப்போ தான் வந்து நேர்வழியில் எல்லாம் நல்லதாக கற்றுக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராமன் எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்க்கும் போது ஒரு 5 வயசில் ஆரம்பித்து ஒரு 12 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு அந்த ஒரு 12 வயசில் வெளியில் வரும்போது ஓகே இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் குருகுலத்துக்கு வரும்போது ஒரு தடவை வந்து தசரதன் போய் கண்ணாடி நின்று போய் பார்த்து ஒரு வெள்ளை முடி ஒன்று பார்த்துறாரு. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இதாகிருச்சோ வயசாகிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது ஏக்க நிலைக்கு போயிடுறாரு. ஓகே ஏக்க நிலைக்கு போயிட்டு நம்மளை வந்து இனிமேல் நம்ம இது பண்ண வேணாம், நம்ம அடுத்த பிள்ளைகளை வந்து இது பண்ணுவோம், அவங்க தான் வந்து அரசாங்கம், இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட போய் சொல்கிறாரு. இது வந்து ஒரு 2வது. ஃபஸ்ட்டு குழந்தை இது பண்ணணும், அவங்களை வளர்க்கணுங்கிறது ஒன்று. 2வது ஒன்று வந்து அவங்கள பள்ளிப்பருவத்தில் சேர்க்கணுங்கிறது. 3வது ஒன்று வந்து அரசர் குலத்தை வந்து வைக்கணும்னு சொல்கிறப்ப அதுவும் வந்து ராமர் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துமா வந்து தந்தை என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து உள்வாங்கி அடுத்தது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரன் வந்து ஓய்வு நிலைக்கு நான் போகிறேன், நீ தான் அடுத்த மன்னனை ஆட்சி பெறணும்னு சொல்லும்போது ராமர் அதையும் வந்து ஓகே நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட எல்லாத்துலையும் இது பண்ணிவிட்டு கலந்துக்கிட்டு மன்னர்கிட்ட எப்படி போய் இப்போ நீ மன்னராகும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர்னு சொன்னோம் எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் இதுவாக இருக்கும். ஆனால் தந்தை சொல்லிட்டாரு ஓகே நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நெக்ஸ்ட் வந்து இந்த நேரத்தில் தான் ஒரு கூனின்னு ஒரு கதாபாத்திரம் வந்து உள்ளுக்க வந்து கை வந்து இது பண்ணுது, நீ வந்து இப்படி பரதம் தான் இது பண்ணணும், இந்த நேரத்தில் வந்து நீ சம்பரசூர யுத்தத்தில் வந்து நீ வந்து தசரதன்ட்ட வந்து நீ ஒரு 2 இது வாங்கியிருக்கிற, அந்த இதை வந்து நீ இப்போ வந்து தசரதன்ட்ட போய் கேளு. அந்த வாரத்தை வந்து ஒன்று வந்து பரதனை வந்து ஆட்சி செய்யணும்னு ஒன்று, இன்னொன்று வந்து ராமன் வந்து 14 வருஷம் வந்து அந்த சிறைக்கு செல்லணும், அது மனத்திற்கு செல்லணும், அந்த இதை கேளு அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு நடுவிலே வந்து ஒரு பலது நடக்குது. இங்கிட்டு வந்து கூனி வந்து இப்படி இது பண்ணி கைகிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நடுவில் வந்து இங்கிட்ட பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு ராமனோட பட்டாபிஷேகம் அதெல்லாம் நடக்கும்போது ஒரு சில நான் அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வந்து கையை வந்து இது உங்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்கண்ணே, எனக்கு இந்த 2 வாரத்தை இப்போ கொடுங்க ஏன்னு கேட்குறப்ப இதனால எனக்கு இது அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு பரதன் ஆகணும், இதெல்லாம் இப்படி போகணும் அப்படின்னு கேட்குறப்ப ஒன்று ஒரு திகைச்ச நிலைக்கு பிறகு தசரன் அந்த இதிலே வந்து ஒரு மனம் முடிஞ்சிட்டாரு. என்ன எல்லாருமே வந்து அன்பாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க, ஆனால் இது பண்ணால் வரம் கேட்டாலும் ஒன்று கொடுத்தா தான் ஆகணும் அப்படின்னு சொன்னக்காண்டி தசரன் வந்து போய் சொல்கிறேன். தசரன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கையே போய் கேட்டுடுறாங்க. கையை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தாய் தந்தைக்கு மரியாதை தரணுங்கிறத எப்படி கொண்டு போகிறாங்கன்னா கையை எப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி ராமனே போய் டக்குன்னு கேட்டுடுறாரு கையிட்ட, நீங்கள் இப்படி என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களாம்ல, நான் வந்து வனத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஆச்சரியப்படியும்ல, நான் உங்களை தாயாக தான் பார்க்குறேன், பரதன் நாட்டு ஆள்ட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இதையும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது ஒவ்வொரு நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து இங்கே இது பண்ணணும் அப்படிங்கிறத தன் தந்தை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அது நல்லதும் தீயதுன்னு வந்து இந்த ஒரு ஜென்மத்தில் வந்து நம்ம எல்லாம் யோசிக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் நல்லதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வர்றாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து நம்ம கதை எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இருக்குது. ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனது, ராமனை போய் இதெல்லாம் காப்பாற்றின பிறகு அங்கே ஒரு இது வருது. இப்படி தூக்கிட்டு போன பிறகு எல்லா போரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ போய் இந்த இதை சிறையில் போய் பார்க்கும்போது நீ எனக்கு கற்பு இழந்துட்டியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த இதெல்லாம் வந்து நான் வந்து தீயில் இறங்குறேன், அப்போ தான் அவங்க நிரூபிக்க முடியும் அப்படின்னு இதுவே போய் சொல்கிறாங்க. தீயில் இறங்கியும் வந்து ராமருக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் வந்து போகலை. உடனே வந்து சிவபெருமான், விஷ்ணு எல்லோரும் வந்து ராமர்கிட்ட பேசுகிறாங்க. கடைசியில் வந்து சிவபெருமானே வந்து இது வந்து யாரும் ராமர் யார் சொல்லி கேட்பாருன்னா தசரன் சொல்லி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தசரனே வந்து சொல்கிறாரு.
சிவபெருமான் என்ன சொல்லி தசரனை அழைக்கிறாங்கன்னா, நீ வந்து இறந்துட்டு உன் பிள்ளையை வாடுறதை போல் இப்போ நீ ஒரு 2 வரங்கள் கொடுத்து உன் பிள்ளையை வந்து நல்ல வழி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போ போய் கேட்கும்போது ராமர் வந்து ஒரு 2 வரம் கேட்குறாரு தசரன்ட்ட. ஒன்று வந்து நீங்கள் கையையும் கூனியும் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து தசரனுக்கு அது துளியும் கூட விருப்பம் இல்லை. கூனியே அந்த இதனால தான் இவ்வளவு நடந்திருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல. கைகையை வந்து கையையும் பரது நீ தம்பியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு மனசு இதில் வந்து கொண்டு போய் இது பண்ணிட்டு, இதுக்கு மேலே என்னால் முடியலை, இருந்தாலும் வந்து நான் கையை ஏற்றுக்கிறேன், பரதனையும் வந்து என்னோடய தம்பியை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இது மூலிமா சொல்ல வர்றது என்னென்னா, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லையுமே இந்த சொல்லுக்கு இதுவே வந்து அப்போ இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல இது வழி தான் சொல்லுவாங்க. அந்த இது நடப்போம். இனிமேல் நல்லதே ஆராய்ந்து நல்லதாகவே இருப்போம்.